ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் சோழன் இருந்துட்டு இப்போ நடக்கிறதுலாம் கனவானே இருக்குடா எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு எல்லாமே நனவுதாண்டா, அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கும் இப்போ அதே சந்தோஷந்தாண்டா இருக்குது. இதெல்லாம் நடக்காதான்னு சொல்லி ஏங்கி போன நாள் எத்தனையோ நாள் இருக்குது. ஆனால் அது வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோலா, எங்களுக்கு எல்லாமே புரியுதுடா. ஆனால் நிலா உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரண்டா, அந்த வரத்தை மட்டும் விட்டவே விட்டுறாத அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என்னென்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிலாவை நான் எப்படி நான் விடுவேன்? கண்டிப்பாக நான்லாம் விடவே மாட்டேன்னு அவங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷனை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிலா இதெல்லாம் கேட்டுறாங்க. சொல்லு, நிஜமாவே உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் எங்கள் வீட்டில் போராடி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 6 மாதத்துக்குள்ளே எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாறாமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் மறுபடியும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நிலா. 6 மாதத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீயே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம சோழு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்டேயும் போயிட்டு எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு, அதுவும் நிலா கூட என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அவருடைய ஓனரும் நீ பட்ட கஷ்டம்தான் வீணாக போலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.